மயிலாடுதுறை என்ற மாவட்டத்திலே தரங்கம்பாடி என்ற ஊருக்கு பக்கத்தில் 2 நபர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? நியூஸில் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. கேள்விப்பட்டீங்களா? தரங்கம்பாடி பக்கத்தில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்து விட்டார்கள். என்ன காரணம்? எதற்காக அவர்கள் இறந்து விட்டார்கள்? அவர்கள் இருவரும் ஒருவர் காதலித்தார்கள். ஆனால் அவர்களுடைய இல்லங்களில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க தூக்கு மாட்டிட்டு இறந்து போகி விடுகிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது 2 நபர்களும் வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 2026 நாம் இருக்கின்றோம். தொழில்நுட்பம் எங்கே இருக்குது? எவ்வளோ பெரிய உச்சியில் இருக்கிறது. ஏஐயோட டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் இன்னும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீ எந்த ஆள், நீ எங்கே ஆளா, நீ அந்த ஆளா கேட்குறாங்களா இல்லையா? ஒரு வீட்டுக்கு நன்மை கொடுக்க போயிருந்தோம். நன்மை கொடுக்க போய் முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது, எந்த ஊர் ஃபாதர்னாங்க, இந்த ஊர் தாம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எந்த ஆளு ஃபாதர், எங்கே ஆளான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? என்ன சொல்லலாம்? எனவே இன்றும் 2026 ஆண்டில் இருக்கின்றோம். வாழ்க்கை எவ்வளோ மாறுபட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஒரு சில பேர் எப்படி இருக்கிறாங்க, குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி கொண்டே இருக்கிறார்கள். இன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நீங்கள் மட்டும் வாங்க, யூதர்கள் மட்டும் வாங்க, சமாரியர்கள் மட்டும் வாங்க என்று அவர் சொல்லவில்லை. என்ன சொல்கிறாரு? மத்தேயு 11:28, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோருமே, எல்லாருக்குமே சரி சமமாக பார்க்கின்றார். இயேசு நமக்கு அந்த ஒரு மாபெரும் பாடத்தை இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லோருமே சமம், யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையவே கிடையாது, எல்லோருமே சமம். எடுத்து வாசிங்க, இணைச்சட்டம் புத்தகம். இந்த பைபிள்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா? அது மட்டும்தான் ஃபாதர் கஷ்டமாக இருக்குது, மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்குது ஃபாதர். பைபிள் தூக்கிட்டு வரது தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியாது, கடவுள் சொல்கிறா தெரியுமா, என்னுடைய நுகம் உங்களுக்கு அழுத்தாது. அந்த நுகம் தான் என்னது? பைபிள் தான். அது கஷ்டமாக இருக்காது, இப்போ தெரியாது அந்த வேதனை. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். என்னடா இப்படி சொல்கிறாரு காலங்காத்தால நினைக்காதீங்க. எடுத்து வாசிங்க, இணைச்சட்டம் 10வது அதிகாரம் இறைவார்த்தை 17. என்ன சொல்கிறாங்க? பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வாசிங்க. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை, உட்காருங்கம்மா. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், இறை வார்த்தைகளுக்கெல்லாம் இறைவர்களுக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்கு உரிய கடவுள். அவரே ஓர வஞ்சனை செய்வதில்லை. என்னது? ஓர வஞ்சனை செய்வது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க நம்ம ஆளு, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்க நம்ம சொந்தக்காரங்க, இவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னா பார்க்கறது கிடையாது. ஓர வஞ்சனை செய்வது இல்லை. ஓர வஞ்சனை என்றால் என்ன அர்த்தம்? என்னம்மா? ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாருமே சமமாக பார்ப்பவர் தான் கடவுளாக இருக்கின்றார். இயேசு 12 அப்போஸ்தலர்களை அழைத்திருக்கிறார். அந்த 12 பேர் என்ன ஒரே குலத்தை சார்ந்தவர்களா, ஒரே இனத்தை சார்ந்தவர்களா? பேதுருடைய வேலை என்னது? பேதுருடைய வேலை என்னது? என்னம்மா அது கூட தெரியாதா? பேதுருடைய வேலை மீன் பிடிப்பது. மத்தேயுடைய வேலை என்னது? மத்தேயு அவருடைய வேலை என்னது? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். வேற யார் இருக்கா? யூதாவுடைய வேலை என்னது? தீவிரவாதியாக இருந்த, கேட்டதே இல்லை, இதுனா புதுசாக இருக்குது, யார் புதுசாக சொல்கிறானே, தீவிரவாதியாக இருந்த சீமோன். கேள்விப்பட்டோமா இல்லையா? எனவே இயேசு 12 நபர்களை அழைக்கின்றார். 12 நபர்களும் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்களாக, வெவ்வேறு குலத்தை சார்ந்தவர்களாக, பணக்காரர்களாக இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள். எல்லார்களையும் என்ன பண்ணுறாரு? மிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றார். இதற்காக மாற்றம் ஏற்படும், மக்கள் மாறுவார்கள் என்று நினைத்து ஆண்டவர் செய்தார். ஆனால் இன்னும் வரைக்கும் 2026 வரைக்கும் அதே குட்டையில் ஒரு மட்டியாக தான் நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம் இறைவார்த்தை 34 ரொம்ப அழகாக சொல்லும். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி
கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் இல்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். 35வது இறைவார்த்தை, எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். நம்ம பணக்காரங்க ஏழை தேவையில்லை, நான் இத்தனை படிச்சிருக்கிறேன் படிக்கலைன்றது தேவையில்லை, நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் சமூகத்தை சேராதவன், நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவர் என்று எதுவுமே கிடையாது. என்ன சொல்கிறாரு? அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள். தெய்வ பயத்தை கொண்டவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சும்மா ஏனோ தோணன் என்பதல்ல. என்னிடம் பணம் இருக்கிறது, கோவிலுக்கு நான் இவ்வளவு காசு கட்டிட்டா மட்டும் போதாது. தெய்வ பயம், அவருக்கு அஞ்சி நேர்மையாளர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் அவர்களுக்கு ஏற்புடையவராக இருக்க முடியும். எனவே நான் எப்படிப்பட்டவனாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? நான் ஆள் பார்த்து செயல்படுபவராக இருக்கிறேனா? எனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பவனாக இருக்கிறேன், அல்லது மற்றவர்களை ஓரம் கட்டுபவனாக இருக்கிறேனா என்று இன்று சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். மகாகவி பாரதியார் என்ன சொல்லுவார்? சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொல்லுவார்? சாதிகள் இல்லையடி பாப்பா, அப்புறம் குலத்தாழ்ச்சி சொல்லுவது பாவம், இவர்களை தொழிலின் வழியாக நாம் பிரிப்பது பாவம். எல்லோரும் ஒரே குலம், எல்லோரும் ஓர் இனம், ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம். என்ன இனம்? மனித இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்களை மனிதர்களாக மதிப்பதற்கு நாம் அறிந்திருக்கின்றோமா? எனக்கு அடுத்திருப்பவரை நான் மனிதனாக பார்க்கிறேனா அல்லது ஒரு பொருளாக பார்க்கின்றேனா? இந்த காலத்து எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுறோம்? சூடாக காஃபி குடிக்கிற வரைக்கும் தான் கையில் இருக்கும், மற்ற நேரத்தில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். தேவைப்படுற அளவுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஆளுங்களை கிட்ட வச்சிட்ருப்போம். தேவை முடிஞ்ச உடனே கசக்கி அதோடு அவங்க அவ்வளோதான். எனவே நாம் யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது மாபெரும் பாவமாக இருக்கிறது, அது மாபெரும் குற்றமாக இருக்கிறது. எல்லோருமே சமம், எல்லோருமே ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக, எல்லோருமே மனித இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். எனவே நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்பதை அறிந்திருக்கிறேனா? பிறப்பால் யாரும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையவே கிடையாது. எல்லோருமே சமம் என்ற பார்வையில் நான் பார்க்கின்றேனா? இன்று ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறாரு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகம் என்பது என்ன? நுகம் என்று ஆண்டவர் எதை கூறுகின்றார்? மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? 2 மாடு இழுத்துட்டு போகும், அந்த கட்டையை நடுவில் போட்டிருப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது ஒரு மாடு சற்று வயதானதாகவும் சற்று என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு மாடு கொஞ்சம் சின்ன வயசுக்குள்ளதாக இருக்கும், கொஞ்சம் வீக்காக இருக்கும். என்ன ஆகும்? போக போக என்ன பண்ணும்? இந்த வீக்காக இருக்கக்கூடியது இந்த சின்னது என்ன பண்ணும்? பெருசுக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும். எப்படி வண்டியை இழுக்கணும், எப்படி போகணும். தனியாக இழுத்தா கஷ்டமாக இருக்கும், ஆனால் 2 நபர்கள் சேர்ந்து இழுக்கும் பொழுது மிகவும் எளிமையாக இருக்கும். நாம் நமது வாழ்க்கையை நான் தனியாக பார்த்து கொள்வேன், என்னுடைய வழி தனி வழி என்று நான் தனியாக இருந்தால் இழுக்க முடியாது. ஆனால் நான் எப்பொழுது கடவுளோடு இணைந்து எனது பயணத்தை தொடர்கின்றேனோ, எனது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேனோ, எனது பயணம் எளிதான பயணமாக இருக்கின்றோம். அதனால தான் கடவுளை சொல்கிறாரு, என் நுகத்தை அவரும் நம்மோடு சேர்ந்து தாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். நான் அவரோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலிகள் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.